வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவுக்கு முதலாக கிட்டிய தமது மார்க்சிச அரசாங்கத்தால் பரிபாலனம் செய்யப்படும் நாட்டை வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் உல்லாச பயணிகள் இன்னும் விரும்பிக் கொள்வார்கள் என்ற வகையில் அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் சில நகர்வுகளை செய்ய தலைப்படுகின்றது. எனினும் அதே சமகாலத்தில் செம்மணி போன்ற மனித புதைகுழிகளும் உள்ளே தற்போது போடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி கூறும் சில திகிலான விடயங்களும் இலங்கை மீதான அனைத்துலக விசாரணை வளையம் தேவை என்ற விடயத்தையும் யதார்த்தப்படுத்துகின்றது. ஸ்ரீலங்காவின் முதன்மை விமான நிலையமான கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று முதல் வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு தற்காலிகமாக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கி வரும் புதிய கரும பீடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டாலும் அந்த கரும பீடத்தில் பணியாற்றிக் கொள்ளும் சில குடிசார் அதிகாரிகள் வேண்டுமானால் அந்த சேவைக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக பயனாளர்களுக்கு இருக்கக்கூடும் என்றாலும் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பலியில் உள்நாட்டு அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகளில் தமிழர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் தான் அனைத்துலக ரீதியிலான விசாரணை பொறிமுறை தீவிரமாகவும் நீண்டகாலமாகவும் கோரப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ICJ எனப்படும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையம் செம்மணி புதைகுழியின் விடயத்தில் ஒரு அனைத்துலக மேற்பார்வை பொறிமுறையை கோரியமை ஸ்ரீலங்கா அதிகாரிகள் மீதான தமிழ் மக்களின் அவநம்பிக்கையை மீண்டும் அனைத்துலக அரங்கில் உறுதிப்படுத்தியது. தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நீதிக்கு ஸ்ரீலங்காவின் நிறுவனமயப்படுத்தப்பட்ட பொறிமுறை கடுமையான இடையூறுகளை விளைவிக்கும் என்ற யதார்த்தம் நீண்டகாலமாகவே நிலவும் பின்னணியில்தான் இப்போது ஸ்ரீலங்காவின் விசாரணை வளையத்துக்குள் இல்லையென்றால் உள்ளே தூக்கி போடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி சொல்லும் விடயங்களும் சில திகிலான விடயங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. குறிப்பாக இலங்கை தீவில் கடந்த காலத்தில் தமிழர்கள் மீது இடம்பெற்ற பெரும் துன்புறுத்தல்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், பச்சை குருதி படுகொலைகள் உட்பட்ட கடுமையான குற்றங்களில் ஸ்ரீலங்கா கடற்படையின் மூத்த தளபதிகள் பலர் உடந்தையாக இருந்ததான விடயங்கள் தற்போதைய விசாரணைகளில் வெளிப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திருமலை கடற்படை முகாமின் நிலத்தடியில் இருந்த கன்சைட் எனப்படும் 2ஆம் உலக போர்க்கால பீரங்கி குண்டுகளின் களஞ்சியம் ஒரு இரகசிய சித்திரவதை கூடமாகவும் சட்டவிரோத தடுப்பு மையமாகவும் பலரது உயிரை குடித்த ஒரு கொலைக்களமாகவும் இயங்கியமை தற்போது ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதியின் வாக்குமூலத்தால் வெளிவருகின்றது. ஸ்ரீலங்கா கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் கடற்படையில் இருந்த இன்னொரு சிறப்பு இரகசிய புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கன்சைட் முகாம் வெளியார் எவருக்கும் தெரியாமல் இயங்கியதாகவும், குறிப்பாக இந்த இடம் இலங்கையில் உள்ள சட்டவாளர்களுக்கோ மனித உரிமை குழுக்களுக்கோ ஏன் அனைத்துலக ரீதியில் தடுப்பு முகாம்களுக்கு சென்று பார்வையிடக்கூடிய சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற கட்டமைப்புகளுக்கோ தெரியாத வகையில் இரகசியமாக இயங்கியமை தற்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. எனினும் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு முன்னாள் நீதிபதியான ஜஸ்மின் சூக்கா தலைமையில் இயங்கிய அனைத்துலக உண்மைமற்ற நீதி திட்டம் பல தடவைகள் இந்த கன்சைட் முகாமின் அவலங்கள் இல்லையென்றால் குரூரங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தது. தி ஸ்ரீலங்கன் நேவி டேர்னிங் ஏ கொலெக்டிவ் பிளைண்ட் ஐ என்ற தலைப்பில், அதாவது ஸ்ரீலங்கா கடற்படை மீது கூட்டு குருட்டு கண்கள் திருப்பப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இல்லையென்றால் மொழியாக்கத்தில் ஜஸ்மின் சூக்கா குழுவால் வெளியிடப்பட்ட 134 பக்கங்களை கொண்ட அறிக்கையில் பல வருட காலத்துக்கு முன்னரே இந்த கன்சைட்டின் குரூரம் குறித்த பகிரங்கப்படுத்தல் இடம்பெற்றது. ஆனால் அப்போதெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, வதந்தியான குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டாலும் இப்போது ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதியே இந்த கன்சைட் முகாமின் குரூரங்களை அம்பலப்படுத்துகின்றார். உண்மை நீதி திட்டத்தின் கன்சைட் முகாம் குறித்த அறிக்கையில் சித்திரவதையில் இருந்து உயிர் தப்பிக் கொண்டவர்கள், ஸ்ரீலங்கா கடற்படையில் பணியாற்றிய அதிகாரிகளின் நேர்காணல்கள் மற்றும் நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாம் ஆதாரமாக வழங்கப்பட்ட போதிலும் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் இந்த அறிக்கைகள் எல்லாம் ஆதாரமற்றவை, ஸ்ரீலங்கா மீது வெறுப்பை தூண்டும் வகையில் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டவை, வெளிநாட்டு சதியின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுபவை, மேற்குலகின் இலங்கை மீதான ஒவ்வாமையால் உருவாக்கப்பட்டவை என சகட்டு மேனிக்கு குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன.
குறிப்பாக ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த விடயத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்ட நிலையில்தான் தற்போது இந்த விடயங்கள் வெளியே வருகின்றன. ஆனால் இந்த கன்சைட் முகாமை பொறுத்தவரை 2015 உருவான ரணில் மைத்திரியின் ஜெகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காலம் ஒரு நகர்வை செய்து விட்டது. விரும்பியோ விரும்பாமலேயோ அவர்கள் எடுத்த இந்த நகர்வு தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவை இந்த விடயத்தில் கிளிற்றி மீனை விழுங்கிய நாரைக்கு ஒப்பாக மாற்றி இருக்கின்றது. அதாவது அனைத்துலக சமூகத்தை வெளிப்படையாக கையாள்வது என்ற வகையில் ரணில் மைத்திரியின் நல்லாட்சி அரசாங்கத்தில் வெளியுறவு அமைச்சராக இருந்த மைத்திரி மங்கள சமரவீர இந்த கன்சைட் முகாமை ஐநா அதிகாரிகளின் குழு ஒன்றை பார்வையிட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இதனால் ஐநா குழு கன்சைட் முகாமுக்கு சென்றும் பார்வையிடலை செய்தது. அப்போது இது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக ராஜபக்சக்களும் அவர்களது அல்லக்கை அரசியல்வாதிகளும் இவ்வாறாக தமது கடற்படை முகாம் ஒன்றுக்குள் ஐநா குழு நுழைந்து சில பார்வையிடல்களை செய்தமை நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகத்தை விளைவித்து விட்டது, ஆப்பை சொருகிவிட்டது என்ற அடிப்படையில் அலறல்களை உருவாக்கியிருந்தது. குறிப்பாக விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த விடயத்தில் தீவிரமான எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தி இருந்தார்கள். எனினும் ஜெனீவாவில் சென்ற ஐநா அதிகாரிகளின் குழு இந்த விடயத்தில் துல்லியமான சில அவதானிப்புகளை செய்தது. குறிப்பாக பெர்னார்ட் டூஹைம், டேயுங் பைக் மற்றும் ஏரியல் டுலிஸ்கி ஆகிய அதிகாரிகள் கன்சைட் முகாமுக்கு 2015 நவம்பரில் நேரடியாக சென்று பார்வையிடல்களை செய்திருந்தார்கள். இந்த வேளைதான் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தமிழ் மாந்தர்கள் குறித்து, அதாவது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கப்பங்கூறுவதற்காக கடத்தப்பட்டு பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளும் அந்த காலத்தில் இடம்பெற்றன. அந்த விசாரணை அதிகாரிகளையும் இந்த ஐநா குழு சந்தித்து பேச்சுக்களை நடத்தி சில விடயங்களை பெற்றுக்கொண்டு திரும்பி இருந்தது. இதன் பின்னர் தான் கன்சைட் முகாமில் தாம் கண்டுகொண்ட சில விடயங்கள் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என ஐநா குழு அறிக்கையிட்டது. ஆரம்பத்தில் ஆயுதங்களின் சேமிப்பு பகுதியாக இருந்த இந்த நிலத்தடி தடுப்பு மையத்தில் 12 அறைகள் இருந்ததாகவும் சில அறைகளின் சுவர்களில் இரத்த கரைகள் இல்லையென்றால் உதிர படிமங்கள் போன்ற அவதானிப்புகள் தம்மால் கண்டுகொள்ளப்பட்டதாகவும் ஐநா குழு பகிரங்கமாகவே குறிப்பிட்டது. ஸ்ரீலங்கா கடற்படையை பொறுத்தவரை அன்றும் சரி இன்றும் சரி ஐநா குழுவுக்கும் சரி அது அந்த மறுப்பை வெளியிட்டது. இவ்வாறாக ஒருபோதும் இரகசிய முகாம் கன்சைட்டில் இயங்கியதில்லை, தாம் இயக்கியதில்லை, தமது புலனாய்வு பிரிவுக்கும் இந்த வதை முகாமுக்கும் சம்பந்தமில்லை என அது அறிக்கையிட்டது. ஆனால் இப்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதியே இந்த கன்சைட் முகாம் குறித்த புதிய புதிய திகில் விடயங்களை கூறிக்கொள்வதான செய்திகள் வருகின்றன. குறிப்பாக இந்த பகிரங்கப்படுத்தல்கள் தமிழர்களின் விடயங்களில் அல்ல, மாறாக 13 ஆண்டுகளுக்கு முன்னர் தெற்கில் காணாமலாக்கப்பட்ட சிங்களவரான கணேரலகல்ல சாந்த சமரவீர என்போரின் விடயத்தில் தான் கடற்படை அதிகாரி இந்த தகவல்களை கக்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. கட்டுப்பொத்த வஜிரவத்தியைச் சேர்ந்த குறித்த நபர் 2010 ஜூலை 26 அன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னர் ஓரிரு தடவைகள் தலை காட்ட வைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அவர் நிரந்தரமாகவே காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக சமரவீரவின் சகோதரி இலங்கை மனித உரிமை ஆணையத்திடம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் சில விசாரணைகள் நடத்தப்பட்டன. ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்த நபரை தாம் கைது செய்யவில்லை என அடம் பிடித்தது. ஆனால் வேறு வழியின்றி ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் ஒரு நாள் அவரை முன்னிலைப்படுத்தியது. ஆனால் பின்னர் அவர் தோன்றவே இல்லை. செம்மணி மனித புதைகுழி மீதான அனைத்துலக கவனம் உருவாகி வரும் நிலையில் தெற்கில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு சிங்களவரை மையப்படுத்தி கன்சைட் முகாம் மீதான திடீர் உற்றுநோக்கல் உருவாக்கப்படுவது தமிழர்கள் மீதான நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனப்படுகொலை சான்றுகளை திசை திருப்பும் வகையிலான ஒரு நகர்வு என்ற ஐயங்களும் உள்ளன. இவ்வாறு கன்சைட் முகாம் மீது திடீர் உற்றுநோக்கல் உருவாக்கப்படும் நிலையில் அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்கா வழங்கிய சில வணிக டீல்கள் இன்னொரு வகையில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை அது இலங்கை தீவை இன்னமும் தனது MFN அல்லது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் எனப்படும் மிகவும் விரும்பத்தக்க நாட்டு பட்டியலில் தான் வைத்திருக்கின்றது. எனினும் அந்த தீவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் உட்பட்ட 1161 தொழில்துறை பொருட்களுக்கும் 42 விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் எதிர்வரும் வியாழன் முதல் இதுவரை இருந்த 10% வரியை விட இரட்டிப்பு மடங்கு வரி விதிக்கப்பட உள்ளமை யதார்த்தமாக மாறிவிட்டது.
அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பால் ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட இலங்கைக்கான 40% வரி பின்னர் 30 குறைக்கப்பட்டு அதுவும் பின்னர் குறைக்கப்பட்டு தற்போது 20% என்ற நிர்ணயம் வந்துள்ளமை கொழும்புக்கு ஒரு ஆறுதலாக கூடும் என்றாலும் ஸ்ரீலங்கா அமெரிக்காவுக்கு வழங்கிய இறுதி நேர டீல்கள் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி பட்டியலில் உள்ள சில பொருட்களுக்கு வரிகள் இல்லை என்ற கிசுகிசு செய்திகளும் வருகின்றன. இதற்கு பதிலாக இலங்கை அமெரிக்காவுக்கு சில டீல்களை வழங்கியதாகவும் அனுர தரப்பு வழங்கிய இந்த டீல்களின் அடிப்படையில் அங்கிருந்து இலங்கைக்குள் 2000 தொழில்துறை பொருட்களும் விவசாய பொருட்களும் வரியற்ற வகையில் நுழைவை பெறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுக்கு ஏகேடிஆர் அரசாங்கம் இலங்கை தீவை மேலும் மேலும் திறந்து விடுகின்றது. இதற்கும் அப்பால் வருடாந்தம் 500 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பெறுமதியில் அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை இறக்குமதி செய்யவும் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதிக்கு திரவ எரிவாயுவை அமெரிக்காவில் இருந்து கொள்வனவு செய்து கொள்வதற்கும் ஏகேடிஆர் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. எனினும் தம்மை போலவே தமது போட்டி நாடுகளுக்கும் அமெரிக்கா இந்த வணிக சலுகைகளை அதாவது வரி குறைப்புகளை வழங்கியுள்ளதால் தற்போது வாஷிங்டனால் நிர்ணயம் செய்யப்பட்ட 20% வரி குறைச்சலாக இருந்தாலும் அமெரிக்காவின் இந்த நகர்வு, அதுவும் அமெரிக்காவுக்காக தனது சந்தைகளை திறந்துவிட்ட இந்த நகர்வின் மூலம் எதிர்காலத்தில் தனக்கு வரம் கிட்டிக்கொள்ளுமா இல்லை சாபம் கிட்டிக்கொள்ளுமா என்ற குழப்பம் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு இருப்பது போலத்தான் தெரிகிறது.